மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு கூட அரசியலுக்கு. நம்ம எப்படி இருக்கிறீங்க? விஜய் டாக்ஸ் 2.0 இது என்னுடைய புது சேனல். இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா உள்ளூரில் இருந்து உலகம் பூரா நடக்கிற விஷயங்களை உங்கள் கையில் கொண்டாந்து சேர்க்கறதுக்கான உன்னதமான சேனலை தான் டிசைன் பண்ணியிருக்கேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. நான் போடுற வீடியோஸ் டெய்லி உங்களுக்கு வந்து சேரும். ஹலோ மக்களே, நண்பன் மிஸ், வெல்கம் டு விஜய் ஸ்டாண்ட், வெல்கம் டு அனதர் வீடியோ. இன்றைக்கி தளபதியோட ஸ்பீச்சு சும்மா வேறு லெவல், கிழிச்சிட்டாரு. பயங்கரமாக எல்லாருமே சந்தோஷமாக இருந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லி தானே அந்த வீடியோ இன்றைக்கி ஆரம்பிக்கணும். ஆனால் அப்படியே செய்ய விட்டீங்க என்ன? இதெல்லாம் உங்களுக்கே மனசாட்சி உறுத்தலையா, குத்தலையா? இப்படி பண்ணுறீங்களேயா? என்னம்மா இப்படி பண்ணுறீங்களேம்மா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது நமக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, உங்கள்கிட்ட ஒரு 4-5 விஷயத்தை இந்த வீடியோ நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். நமக்கு பர்மிஷன் கிடைக்கிறதே இங்கே குதிரை கொம்பா இருக்குது. அது நல்லா தெரியும் உங்களுக்கு. இத்தனை மணிக்கு தான் வரணும், இத்தனை மணிக்கு தான் இந்த ஸ்பாட்டில் இருக்கணும், இதுக்கு மேலே இருக்கக்கூடாது, இந்த டயத்தில் தான் நீங்கள் பேசணும் அப்படின்னு 51 கண்டிஷனு 81 கண்டிஷன்னு தமிழக வெட்டி கழகத்துக்கு மட்டும்தான் போடுறாங்க அப்படின்னு நம்ம நல்லா தெரியுது. அப்போ அவர் அந்த இடத்துக்கு டயத்துக்கு போக விட்டால் தானேயா இங்கே அவர் போய் பேச முடியும். அதுவும் இன்றைக்கெலாம் வந்து நான் வேறு லெவலில் வெறித்தனமாக பேசுவாருன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா நேற்று இந்த ஜனநாயகன் படம் லீக்கடு வேறு பண்ணி விட்டாங்க, பரதேசி பயிலுக்கு HD பிரிண்டெல்லாம் வேறு லீக் பண்ணி விட்டாங்க. ஸோ அந்த இதெல்லாம் சேர்த்து வச்சு தளபதி இன்றைக்கி பயங்கர ஆக்ரோஷமாக தான் பேசுவார்னு நினச்சா, ஆனால் மனுஷன்ட்ட அதுக்கான ஒரு விஷயம் கூட இல்லையா? அப்படியே ரொம்ப கூலாக இருக்கார், ரொம்ப கூலாக இருக்கிறாரு. நீ படத்தை தானே லீக் பண்ணிக்கிற, அவ்வளோதானே அப்படின்ற மாதிரி ஆகிட்டார். நானே அந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும்னு நினச்சேன், நீ என்னை ரிலீஸ் பண்ண விடலை. ஆனால் கடைசியில் நீயே லீக் பண்ண பற்றியா, உன்னையே நான் லீக் பண்ண வச்சிட்டேன் பற்றியா அப்படின்ற மாதிரி தான் இப்போ அவரோட மைண்டில் இருக்கும். ஏன்னா நமக்கு நல்லா தெரியும், தளபதி படம் திருப்பி ரிலீஸ் ஆகுது தேட்டரில் அப்படின்னா எல்லோரும் தேட்டரில் போய் கொண்டாட போவோம் அப்படின்றதுல மாற்றுக்கிறதே கிடையாது. அது தளபதிக்கும் தெரியும். என்ன கொஞ்சம் வியாபாரத்தில் வேணால் முன்ன பின்ன இருக்கலாமே ஒழிய, அடிக்கிற அடி தான் ஹிட்டு தான், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. அதனால் அதில் ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்கார் தளபதி. ஏன்னா காலையில் அவர் ஏர்போர்ட்டுக்கெலாம் வரும்போதெல்லாம் கையெல்லாம் காட்டலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி கோபமாக இருக்கார், பயங்கர டென்ஷனாக இருக்கார் தளபதினு. ஏன்னா காரில் வரும்போது அவர் பின்னாடி ஃபாலோ பண்ணாங்கன்னா கையெல்லாம் காட்ட மாட்டார், வைக்க மாட்டார்னு. பட் அப்படிலாம் கிடையாது. எல்லாத்தையும் ரொம்ப கூலாக காரில் வரும்போது கை காட்டிட்டு வந்திருக்காரு, எல்லாமே பண்ணியிருக்காரு. அதை விட இந்த வாட்டி நீங்கள் பேச விடலைன்னா என்னடா நாங்கள் பண்ணுறோம் பார் சேட்டை அப்படின்னு சில சம்பவங்கள்லாம் பண்ணார். அதெல்லாம் இந்த வீடியோவில் பார்ப்போம். பட் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, சுய ஒழுக்கம் அப்படின்னு ஒன்று வேணும் தம்பிங்களா. நமக்கு அந்த சுய ஒழுக்கம் இல்லைன்னு வச்சுங்க, அவரை வந்து எந்த இடத்துலையுமே நம்ம வந்து பேச விடாத மாதிரி ஆகிப்போயிடும். நல்லா நீங்கள் அதை புரிஞ்சுக்கிங்க. உங்கள் அன்பு, அரவணைப்பு, ஆறாவாரம் எல்லாமே ஓகே தான், சந்தோஷப்படுறது தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் வர இடத்துலலாம் கூட்டமாக நின்றுக்கிட்டு அவர் வண்டியை மறைச்சிக்கிட்டு வண்டியை போக விடாமட்டீங்க அப்படின்னா எப்படி? இத்தனைக்கும் இன்றைக்கி தான் எனக்கு தெரிஞ்சு சிறப்பாக வந்து தளபதி வந்து கூட்டிகிட்டே வந்தாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா தளபதியோட வேன் வருது, அதுக்கு முன்னாடி 2 இப்போ ஒரு கார் போகுது, 2 போலீஸ் ஜீப் இந்த பக்கம் வருது, 2 போலீஸ் ஜீப் அந்த வருது. பக்காவாக கொண்டு வந்தாங்க, அதில் மாட்டுக்கிறதே கிடையாது. ஸோ காவல்துறைக்கு நம்ம நன்றி தான் தாண்டி சொல்லணும். இருந்தாலும் அவரால் அந்த டயத்துக்கு வர முடியல. ஏன்னா காரைக்குடிக்கு டு மதுரை ஏர்போர்ட்டுக்கு 2 மணி நேரம் ட்ராவலிங் டைம். அந்த 2 மணி நேரத்தில் இவர் வர முடியுமான்னு கேட்டிங்கன்னா வர முடியல. 2:30 மணிக்குள்ளே இவர் வந்து பேசிட்டு போகணும் அப்படின்றது தான் இவருக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கண்டிஷன். ஸோ அப்படின்னும் போது அந்த டயத்தில் ரீச் ஆக முடியலன்றனால தளபதி வந்து என்ன பண்ணிட்டாருன்னா, அங்கேருந்து டக்குன்னு கீழே இறங்கி வந்து சைக்கிள் ஓட்டுனதெல்லாம் ஐயோ அந்த கூட்டத்தில் கீழே வேற விழுந்திருப்பார். நல்ல வேலை ஒரு கார்டு பக்கத்தில் அந்த கார்டு வந்து பிடிச்சிட்டான். இந்த தைரியம் தான், இவ்வளோ கூட்டத்தில் வண்டி வேலை நின்னாவே நம்மளை விழுந்து முக்கிறாங்களே, கூட்டத்தில் இறங்கினா என்ன பண்ணுவாங்கன்றத யோசிக்காமல் வந்து இறங்கி வந்து செய்கிறாரு பாருங்க. என்ன மனநிலையில் செய்கிறாருன்னு தெரியல. ஒருவேளை இவங்களை வெறுப்பேற்றுறது தான் செஞ்சாரோ, ஏன்டா நீங்கள் படத்தை லீக் பண்ணி விட்டா நான் என்ன அப்படியே சைலண்ட் ஆயிடும்னா, இல்லை காண்டாயிரும், நீ என்ன வேணாம் பண்ணு, எனக்கு மக்களை சந்திக்கும் போது எனக்கு இருக்கிற சந்தோஷத்தை நான் மக்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி பாயிண்டில் தான் இன்றைக்கி அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் செஞ்சுருக்காரு. பட் இது 2:30 மணிக்கு இவர் பேசக்கூடாதுன்னு பல பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும். ஏன் ஒரு அட்லீஸ்ட் 2 வார்த்தை 3 வார்த்தை பேசிட்டு போகலாமே, அப்படி என்ன கண்டிஷனுக்கு அவ்வளோ ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல தான் நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நான் சட்டத்தை மதிப்பவன் அப்படின்றது தளபதி வந்து நமக்கு சொல்லாமல் சொல்கிறாரு. நான் ஆட்சிக்கு வந்தால் சட்ட ஒழுங்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும்னு சொல்லியிருக்காரு அடிக்கடி. அப்போ நீங்கள் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். நானே சட்டத்தை இவ்வளோ மதிக்கிறேன் அப்படின்னா, என்னை
என்னது என்னை நீங்கள் இந்த சீட்டில் உட்கார வச்ச மக்கள் நீங்கள் எந்த அளவுக்கு இப்போ சட்டத்தை மதிக்கணும், அதே மாதிரி இந்த சட்டம் எந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றத நான் உறுதிப்படுத்துவேன். காவல்துறை எப்படி உங்களுக்கு நண்பனாக இருக்கணும் அப்படின்றத நான் உறுதிப்படுத்துவேன். ஆனால் கண்டிஷன்ஸ் அப்ளைடு ஃபார் எவ்ரி இண்டிவிஜுவல். எல்லா பப்ளிக்கும் சட்டம்னா ஒன்று தான், அது இப்படிலாம் மாறாதுப்பா அப்படின்றத என்னுடைய ஆட்சியில் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் அப்படின்றத தன்னுடைய சொந்தமாக அந்த சட்டங்களை ஃபாலோ பண்ணுறது மூலயமா தளபதி அப்பப்போ ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்காருன்றதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ அதனால் தளபதி ஆட்சிக்கு வந்துட்டார் அப்படின்னா நம்ம தான் இப்போ ராஜா நம்ம ஏரியாவில் அப்படின்ற மாதிரி இப்போ திமுககாரன் அதிமுககாரன் நாய் டம்ளர் கோஷ்டிலாம் செய்கிற மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா எல்லாருக்கும் சுழுக்கெடுப்பு இருக்கும் அப்படின்றதுல மட்டும் மாற்று கருத்து இருக்காது. நான் இப்போயே சொல்லிடுறேன். ஸோ இங்கே எந்த அளவுக்கு அவர் சட்டத்தை மதிக்கிறாரோ அதே அளவுக்கு மக்களையும் சந்தோஷப்படுத்தணுன்றதுக்காக தன் உயிரை கூட துச்சமாக மதித்து அவர் மக்களோட மக்களாக உறவாடி போகிறதா இருக்கட்டும், அவர் மேலே நீங்கள் காட்டக்கூடிய அன்பை அவர் அக்செப்ட் பண்ணிக்கிற விதமாக இருக்கட்டும். அதிலெல்லாம் இன்றைக்கி ஒருத்தன் ஏதோ ஒரு பேக் ஒன்று தூக்கி போட்டான் மஞ்சள் கலரில், அந்த பேக்கில் என்ன இருந்துச்சுன்னு கொடுக்கறதில்ல, தலையில் பட்டுலாம் போகுது தளபதிக்கு. ஸோ இப்படி நம்ம பண்ணக்கூடிய இந்த மாதிரி விஷயங்கள் தளபதியோடைய இந்த பிரச்சாரத்துக்கு முட்டுக்கட்டை போடுது அப்படின்றத நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கிங்க. ஏன்னா எல்லா இடத்துக்குமே அவர் டக்குன்னு ஒரு ஃப்ளைட்டில் இறங்கி 10 நிமிஷத்தில் போகிற மாதிரி ஒரு இடம் கிடையாது. மதுரையிலேருந்து இறங்கினா இவ்வளோ தூரம் ஆகுது, திருச்சியில் இறங்கினாலும் அவ்வளோ தூரம் ஆகும் அந்த மாதிரி இடங்களுக்கு போகிறது. அப்போ அப்படின்றத அதை நம்ம தான் அவருக்கு பாதுகாப்பாக இருந்து அந்த இடத்துல கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா வழியில் வரும்போது கூட்டத்தில் அவர் வர்றீங்க, பார்க்குறீங்க, சந்தோஷமாக கொண்டாடுறீங்க. ஆனால் அந்த இடத்துல கூடியிருந்த மக்கள் இன்னைக்கு அவ்வளோ பேர் ஏமாற்றம் அடைஞ்சிருப்பாங்க. ஏதாவது தளபதி வருவார் பேசிட்டு போவார் அப்படின்ற ஒரு முக்கியமான ஆசை, ரொம்ப ஆசையோட என்ன முக்கியமாக பேச போகிறாரு அப்படின்ற மாதிரி சில எதிர்பார்ப்புகளோடு நின்றுருப்பாங்க. பட் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஏமாற்றம் தான். அதுக்கு காரணம் யாருன்னா நம்ம தான். நம்ம தளபதி குறை சொல்லவே முடியாது. அவர் கரெக்ட் டயத்துக்கு ஃப்ளைட் எடுக்கிறாரு, வர்றாரு, இங்கே அதுக்கப்புறம் எப்படி போலீஸ்காரங்க டைரெக்ஷன் பண்ணுறாங்களோ அந்த ரூட்டில் வர்றாரு, அந்த ரூட்டில் அவர் போகிறாரு. ஸோ இதுக்கு மேலே அவர் நம்ம என்ன பண்ணணும்னு நம்ம எதிர்பார்க்க முடியும்? அப்போ அவரை பண்ண விட வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு அப்படின்றத நீங்கள் தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. எல்லாருமே தெரியும், நான் அரபு நாட்டில் தான் இந்த வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கேன்னு. உங்களுக்கு இப்போ அரபு நாட்டோட சுச்சுவேஷன்ஸ் எல்லாமே தெரியும். ஏன்னா ஈரான் இஸ்ரேல் வார்னால பல பேர் இங்கே வேலை இழந்திருக்காங்க, வேலையை விட்டு ஊருக்கு போயிருக்காங்க. ஸோ வேலை இல்லாமல் இங்கேயே நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அப்படி ஒரு சூழலில் தான் நானும் இருக்கிறேன். கடந்த 2 மாதமாச்சு எனக்கு வேலை போய். எனக்கு உங்களுடைய சப்போர்ட் தேவை. ஸோ முடிஞ்சுன்னா உங்களால் இந்த QR கோட் யூஸ் பண்ணி உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை நீங்கள் எனக்கு செய்யுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னும் எலெக்ஷனுக்கு பார்த்தோன்னா ஒரு 10 நாள் தான் இருக்குது, 10 நாள் 12 நாள் தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 10 நாள் 12 நாளுக்குள்ளே ஏகப்பட்ட தில்லுமுள்ளுகள், ஏகப்பட்ட தில்லாலங்கடி வேலைகள்லாம் இந்த தீய சக்திகள் செய்யும். நேற்று நீங்கள் பார்த்துருப்பீங்க, புதுச்சேரியிலே கூட ஒரு அதிமுக எம்எல்ஏ கேண்டிடேட்டோட ஒய்ஃபை மிரட்டி அந்த பூத்துல இருந்து அவங்களை வெளில அனுப்பி விட்டுருக்காங்க. அதுக்கு நான் ஓவர் தேர் நான் தனியா நின்னுட்டேன். ஆனா அதே எக்ஸ்எம்எல்ஏ உள்ள வந்ததுக்கு அப்புறம் அங்க பீப்புள் கிட்ட பேசி கேன் வாஷ் பண்றாரு, பகிரங்கமா கேன் வாஷ் பண்றாரு. அது இல்லாம சார், நாங்க இந்த ஐடி கார்டு இல்லாம உள்ள போக முடியாது சரிங்களா. ஆனா 10 பேர்கிட்ட அங்க ஐடி கார்டு இல்லாமலே 10 இல்ல 20 பேர்கிட்ட ரவுடிசம் பண்ணி மிரட்டுறாங்க, பீப்புள த்ரெட்னிங் பண்றாங்க. சொல்லுங்க என்ன பிரச்சனை சொல்லுங்க. போங்கம்மா. இல்ல அவங்க சொல்ற குற்றச்சாட்டுக்கு ஏத்த மாதிரி தான் இங்க நடந்துட்டு இருக்குதான்னு கேக்குறேன். இங்க ஏன் நிக்க கூடாதுன்னு சொல்லுங்க. நிக்க கூடாது சார். எங்க சொல்ற விஷயம் சொல்லுங்க. எதுக்கு அப்ப பாஸ் கொடுத்துருக்கீங்க? பாஸ் சொல்ல காட்டுங்க. ரைட் நீ காட்டுங்க. காம்பவுண்ட் உள்ள பேட்டி எடுத்து சொல்லுங்க. எடுத்துறாங்க. காவல்துறை அவங்களுக்கு உதவி பண்ணுது. ஏன்னா அவங்களுடைய கட்டுப்பாட்டில் தானே இருக்குது. அப்போ இந்த அம்மா அங்கே நின்றுட்டு மேற்பார்வை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த அம்மா அனுப்பி விட்றாங்க, நீங்கள் இங்கே நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதே அந்த எம்எல்ஏ அங்கே போய் அந்த மக்கள்கிட்ட டைரெக்டாக கண்ணு முன்னாடி பிரெயின் வாஷ் பண்ணுறது அந்த அம்மா பார்த்துட்டு காவல்துறையிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணால் அதை பற்றி எந்த ஒரு ஆக்ஷனும் கிடையாது. அதுக்கு ஒரு ரிப்போர்ட்டர் கேள்வி கேட்கும்போது அந்த கேள்விக்கு கூட காவல்துறை அந்த நபர் சரியாக பதில் சொல்லாமல் போகிறார். அப்படின்னா இங்கே நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, வெறும் அரசியல்வாதிகள் மட்டும் இங்கே தளபதி அவர்களுக்கு எதிரி கிடையாது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். நான் ஆல்ரெடி சொன்னது தான், இங்கே ஏகப்பட்ட அரசு ஊழியராக இருக்கிறவங்க கரப்டடாக இருக்கிறாங்க. ஸோ அவங்க ஆல்ரெடி பழகிட்டாங்க. இவன் தகுதிக்கு 10 ரூபா வாங்கினா அவன் தகுதிக்கு 10 கோடி ரூபா 100 கோடி ரூபா அடிக்கிறான் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ இன்றைக்கி எல்லாத்துக்குமே அந்த மாதிரி நபர்கள், யார் கரப்டடாக இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருக்குமே தன்னுடைய வருமானம் போகுது, இவர் வந்துட்டா போயிடும் அப்படின்ற அந்த பயம் உள்ளுக்குள்ளே இருக்குது. ஸோ அதனால அவங்களும் இந்த அதிகாரிகளுக்கு, இந்த எப்படி சொல்கிறது, இந்த பொலிட்டீஷியன்ஸுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்றது நீ புரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஏதோ ஒரு தொகுதியில் இவிஎம் மிஷின்ஸ்லாம் 100 இவிஎம் மிஷின்ஸ் போலியாக டம்மியாக செஞ்சு வச்சிருக்காரு. தொடர்ந்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது.
தெரிவித்திருக்கிறார்கள். சென்னை அரும்பாக்கம் மெட்ரோ ரயில் நிலையம் நூறு சாலை அருகே நேற்று இரவு 11 மணி அளவில் பறக்கும் அண்ணா நகர் தொகுதிக்குட்பட்ட பறக்கும் படையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அந்த வழியாக வந்த ஆட்டோவை மடக்கி சோதனையிட்டதில் அதில் 5 பார்சல்கள் கொண்ட 100 பெட்டிகள் இருந்ததை அடுத்து அதில் இருக்கக்கூடிய பொருட்கள் என்னவாக இருக்கும் என்பது குறித்து பெட்டியிட்டிருந்து சோதனையிட்ட போது அதில் தர்மாகோலால் தயாரிக்கப்பட்ட போலியான மின்னணு வாக்கு இயந்திரங்களும் அதேபோல் அந்த மின்னணு ஒரிஜினல் மின்னணு வாக்கு இயந்திரத்தில் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் செலுத்தும் போது வரக்கூடிய பீப் சத்தம் ஒன்று பொருத்தப்படக்கூடிய இருக்கக்கூடிய அளவில் அந்த வாக்கு இயந்திரமானது போலியாக தயாரிக்கப்பட்டு இருப்பதையும் கண்டறிந்தனர். இந்த மிஷின் போலியான மின்னணு வாக்கு இயந்திரமானது 100 எண்களை கொண்டதாகவும் அதேபோல் ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர்களின் அடையாள அட்டை அதில் டிக்கெட் போட்டு ஓட்டப்பட்டிருந்த அந்த அடையாள அட்டையும் 20,000க்கும் மேற்பட்ட அடையாள அட்டைகளை பறிமுதல் செய்து பறக்கும் படையினர் அண்ணா நகர் தொகுதிக்குட்பட்ட அண்ணா நகர் தேர்தல் நடத்தும் அலுவலகத்திற்கு நள்ளிரவு கொண்டு சென்றனர். இன்னைக்கு ஒரு ரைடு நடந்திருக்கு, பிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் அடுத்தடுத்து நடக்கும். இப்போ பாண்டிச்சேரியில் இந்த பூத்தில் நடந்த இந்த விஷயங்கள் நாளைக்கு தளபதி அவர்கள் தமிழ்நாட்டில் நம்ம ஓட்டு போட போகும்போது நம்ம பூத்துலேயும் நடக்கும். எல்லா இடங்கள்லையுமே அந்த அதிமுகவோ திமுக ஆட்களோ வந்து அதிகாரம் பண்ணுறதுக்கும் அங்கே இருக்கக்கூடிய நபர்களை வந்து வம்புக்கு இழுக்கிறதுக்குமான வேலையெல்லாம் செய்வாங்க. நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, அவங்க அதிகாரத்தில் இருந்து வம்புக்கு இழுக்கிறாங்க அப்படின்னா நம்ம சாட்சியோட அவங்கள சண்டை போடாமல் எதிர்த்து தான் வந்து கேள்விகள் கேட்டு நம்மளுடைய நியாயத்தை வந்து நம்ம பெறணுமே ஒழிய அவங்ககிட்ட சண்டைக்கு போனோம் அப்படின்னா அந்த தேர்தல் வந்து பூத்தில் கேன்சல் ஆகும், இந்த பூத்தில் கேன்சல் ஆகும்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று பண்ண பார்ப்பாங்க. நான் தான் சொல்கிறேன், எண்ட் ஆஃப் த டே விஜய் அவர்களை ஒன்றுமே பண்ண முடியல. மக்கள் செல்வாக்கு கூட்டிகிட்டே போகுது, அது எல்லாருக்குமே தெரியுது கண் கூட. இன்னும் ஒரு 10 நாளில் அவர் எந்தெந்த இடத்துலாம் பிரச்சாரத்துக்கு போகிறாரோ அந்தளவுக்கு கண்டிப்பாக மக்கள் மனசில் போய் சேர்ந்துருவார். 234 தொகுதிக்கும் போக முடியினாலும் 10 நாளில் முடிஞ்ச அளவுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஏரியாவும் கவர் பண்ணிடுவேன்றதில் மாட்டுக்கிறது கிடையாது. ஏன்னா நாளைக்கு கடலூர் போகிறாரு. ஸோ அப்படின்னும் போது இனி வர காலங்களில் நாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். தமிழக வெற்றி கழக தம்பிக்கு மேலே பொய் கேஸ் போடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. வந்து நீங்கள் பின்னாடி போய் ஆக்சிடென்ட் ஆகி கீழே விழுந்தீங்கன்னா அதை எடுத்து நியூஸ் பெருசாக பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி விஷயங்களை தான் திருப்பி பண்ணுவாங்களே ஒழிய அவர் நல்லது செய்ய வர்றாரு இல்லை நல்ல விஷயங்களை சொல்ல வர்றாரு அப்படின்னா அதை வந்து வெளியில் சொல்ல மாட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் எல்லாமே சேர்ந்து திருப்பி நம்ம சொல்கிறது தான் புரிஞ்சுக்கங்க. அவரை வந்து வெளியில் ஃப்ரீயாக வந்து போகிறதுக்கான வசதி வாய்ப்புகளை நம்ம தான் செஞ்சு கொடுக்கணுன்றதை புரிஞ்சுட்டு செயல்படுங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு அப்டேட் கூட நான் பார்த்தேன். நேற்று இப்ராஹிம் ராவுத்தர் வந்து சொல்லியிருந்தார், ஏப்ரல் 14ஆம் தேதி தளபதியோட லைவ் ஒன்று இருக்குது, லைவாக வந்து ஜி தமிழில் பேச போகிறாரு அப்படின்ற மாதிரி அவரும் நேற்று உறுதிப்படுத்தினார். ஆனால் இன்னும் ஜி தமிழ்லேருந்து நமக்கு அனௌன்ஸ்மெண்ட்டு ஓப்பனாக வரல. அப்படி இருக்கும்போது அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் தளபதியோடைய அந்த லைவ் கான்ஃபரன்ஸில் என்னென்ன மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவர் தமிழ்நாட்டுக்கு செய்யணும்னு நினைக்கிறாரோ அதை பற்றின விஷயங்களை வந்து பேசுவார்னு நான் நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி காரைக்குடியில் வந்து தளபதியோடைய சின்ன சேட்டைகள் சந்தோஷமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஆனால் அவர் பேச விடல, அந்த டைம் முடிஞ்சிருச்சுன்றது வருத்தமாக தான் இருக்குது. அதுக்கு நாமளும் காரணம் அப்படின்றத நீங்கள் உணர்ந்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்து போகக்கூடிய இடங்களுக்கு நம்மளே அவரை பாதுகாப்பாக கொண்டு போய் சேர்ப்போம் அப்படின்றது தான் ஒரு நல்ல தலைவருக்கு கிடைத்த நல்ல தொண்டர்களின் ரசிகர்களின் தம்பி தங்கைகளின் அப்பா அம்மாக்களின் எப்படின்னா வச்சுங்க நம்மளுடைய கடமை அப்படின்றத புரிஞ்சுட்டு செயல்படுங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். சியா ஆனந்த வீடியோவில் டேக் கேர். பாய்.